ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் தான் போக போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஊட்டி ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் போயிட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க காய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர், ஸோ அங்கேயே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஐ லவ் பிளாக் தண்டர்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 960 ரூபா வருது. ஸோ நீங்கள் வந்தனால அவ்வளோதான் கொடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்னா ஒரு 850 ரூபா எவ்வளோ வருது. ஸோ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த டிக்கெட் கவுண்டர். ஸோ பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 990 ரூபா, சிறியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 840 ரூபா அந்த மாதிரி. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு மட்டும் இருந்தால் போதும், கையில் எந்த விதமான பேண்டு எதுவும் கட்ட தேவையில்லை. இதுதாங்க என்ட்ரன்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூவா அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தென்னை மரம்லாம் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா பெரிய ஒரு யானை ஒன்று இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், என்னது இது என்ட்ரன்ஸாக என்னன்னு தெரியலையே. பேய் ஹவுஸா? பேய் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், ஹாண்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ இதுக்குள்ளே நம்ம போவோம். இங்கே பார்த்தீங்களா அண்ணன் இருக்காங்க. படமா ப்ரோ? அது வேறு லெவல். என்ட்ரி, அந்த சைடு என்ட்ரியாங்க பா. போகும்போதே கத்தின்னு போகிறாங்களே நம்மளுங்க. பார்த்தீங்களா யார் இவங்க? 2 பேர் உக்காந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா. சவுண்ட் எஃபெக்டில் வருது பார்த்தீங்களா காய்ஸ். ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள இதுக்குள்ளே யார் இருக்குது ப்ரோ? ப்ரோ வெறும் கையை மட்டும் தான் காய்ஸ் இருக்குது, அவ்வளோதானா? இந்த சைடு இல்லை, இந்த சைடு வேறு கை இல்லை, அந்த சைடு தான் காய்ஸ். நாங்கள் வழியே மறந்துட்டோம் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், ஏதோ ஒரு டெட் பாடி படுத்துட்டு இருக்குது. காய் மையால தானா ஏஞ்சிக்குது காய்ஸ். இது பார்த்தீங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. போயிட்டு வரம்பா. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த சைடு தான் காய்ஸ் நம்ம போனோம். ஃபுல்லாக போனாங்களா இருக்குது. இது பா சவுண்டு தாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம நண்டு என்ன இவங்களாம் ஏஞ்சிக்க மாட்டாங்களா? கத்தினே போகிறாங்க கைஸ். என்ன கைஸ் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா யாருன்னு? தலைவர் மட்டும் பாருங்க, தனியாக டான்ஸ் ஆடிக்கிறாரு. என்ன கைஸ் இது கிரைண்டரு ஐயால ஸ்டக் ஆகிட்டு இருக்குது கைஸ். அது ப்ரோ வணக்கம். என்ன ப்ரோ அப்படியே நிற்கிறேன்? அவர் அப்படி தான் நிற்பாரு போல. சரி ஐயால யார் பாது? நானே கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன்னு சொல்லலாம். ஓகே அவ்வளோதாங்க ஐஸ். இது அப்படியே இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புங்க தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு ஷாப்பு, பார்க் ஷாப்பு, இதுமாதிரி ஒரு சில கடைங்க தான் இருக்குது. கிளியை பார்த்தீங்களா கத்திட்டு இருக்குது. ஸோ கைஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இலூசினேஷன் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? இது என்ட்ரன்ஸ் எங்கேனே தெரியலையா கைஸ். இருங்க இப்படியே நம்ம போயிடுவோம். இதுவாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். நம்ம போவோம். என்ன கைஸ் இது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதானா? ஓ அவ்வளோதான் போல கைஸ். இது பார்த்தீங்களா நமக்கு அப்படியே தலை சுற்றும். இங்கெல்லாம் நீங்கள் நின்னீங்கன்னா இந்த சைடு தான் வந்துருக்கணுமோ? ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மாதிரி கலர் லைட்டாக சுற்றுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. இந்த சைடு 2 கண்ணாடி இருக்குது, அவ்வளோதான். இலூசினேஷன் ரைடு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5D தியேட்டர் அது ஒன்று இருக்குது. நம்ம போவோம் காய்ஸ். இந்த 5D தியேட்டருக்கு வரணுன்னா பார்த்தீங்களா ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க உள்ள காய்ஸ். சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் போனோம் காய்ஸ். 5D தியேட்டருக்குள்ளே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது, தனி சீட்டாக இருக்குது. இன்னும் தெரியல, என் சீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னு தெரியல கைஸ். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. கண்ணாடி தராங்க கைஸ், 3D கிளாஸா அது. ஸோ நம்ம போட்டுக்கலாம் இதை காய்ஸ். இந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ கண்ணு மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ நம்ம போவோம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டாங்க ஆடு ஒய்யாட. நீங்கள் படம் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம வேறு ரைடுக்கு போகலாம் வாங்க. இந்த 5D தியேட்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் மேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரி கிட்ட தான் இருக்கும். ஸோ சங்கிலி போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் உள்ளே அனுப்புகிறாங்க.
ஸோ நம்மளை அனும்போது நம்ம உள்ளே போவோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரை தான் விடுவாங்களாம் guys. நம்மளும் போவோம். இப்போது எந்த சைடு? இந்த சைடு தான் guys போனோம். எப்படி இருக்குது? ஆமாம் ப்ரோ. எந்த சைடு போகணும்? இப்படியா? ஓ இங்கே முட்டு சந்து guys. நம்ம போனோம். ஏய் என்னப்பா இது? இப்படியா? வேறு லெவலுப்பா. இப்படி தான் நினைக்கிறேன் guys. இது வழியாவா? இதுவும் முட்டு சந்து. இது வழியாவா? ஓ வந்த இடம் தானா? இப்படி தான் கைஸ். இதுவும் இல்லை கைஸ். இது இப்படி போனோம் கைஸ். ஓகே நம்ம வந்துட்டோம் கைஸ். வெளியே வந்துட்டோம். ஓகே இது இன்னொரு இடமா இது? ஓ இருங்க ப்ரோ நானும் வந்துடுறேன். இந்த ஒரு இடம் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கலர் லைட்டாக எரியுது பாருங்களா? நம்ம அந்த ஒரு இடம் கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஓகே நம்ம வெளியே போய்ட்டு அடுத்த ரைடுக்கு போவோம். அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, மின்னல் ரெஸ்டாரண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா அங்கே சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வாங்கணும் போல். அடுத்து நம்ம வேறு எங்கன்னா போவோம். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து தராங்க போல். இந்த ஒரு சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைடு தான். ஸோ வாட்டர் ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரைடு எல்லாமே வந்து போயிடலாங்க. ஸோ நம்ம ட்ரை ரைடை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல சரியா. நம்ம போயிட்டு கண்டுபிடிச்சி அங்கே போவோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு வழியாக நம்ம போகிறோம். ஓகே இந்த சைடு போயிட்டு அந்த சைடு தான் அங்கே இருக்குது கைஸ் நமக்கான ட்ரை ரைட்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே போவோம். நம்ம இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்களா கைஸ், நம்ம இந்த தண்ணியெலாம் ஊற்றுது மேலே ஷவர் மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு தான் இருக்குது நம்ம அந்த ட்ரை ரைட்ஸ் எல்லாமே. போவோம். இங்கே பாருங்கள் கைஸ் நம்ம சுற்றிட்டு இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா? ஆளுங்க இருந்தாங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம மிக்ஸி சுற்றுற மாதிரி சுற்றுது. தலை சுற்றி அவ்வளோதான், கீழே தான் விடணும். ஓ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம எதில் போயிடலாம்? இதில் கூட்டமாக இருக்குது, பார்ப்போம் எதில் போகலான்னு சொல்லிட்டு. இது சின்ன ரைடு தான் கைஸ். ஓகே சில்ட்ரன்ஸ் நாட் அலவுடு. நம்ம உள்ளே போகலாம் கைஸ். நம்ம போயிட்டு எதனா ஒரு வண்டியை பிடிப்போம். இந்த வண்டியை பிடிப்போம். பச்சை கலர் வண்டி லைட்டாக மூவிங்லேயே தான் இருக்குது. இப்படி அடிக்கணும் கைஸ். அடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துட்டோம் ஓரளவுக்கு. ஓகே தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுற்றுது பார்த்தீங்களா? வாந்தி எடுக்காமல் இருந்தால் சரி கைஸ். அங்கே பார்த்தீங்களா குபேரன் அவர் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸு தெரியுது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இல்லை. இந்த ரைடுக்கு வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ரைடை பற்றி பேசினு இருக்கிறோம் பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது கைஸ். நல்லாவே இருக்குது. ஒர்த்து தான். அங்கே பாருங்க நம்ம வெற்றி ப்ரோ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க கைஸ். நல்லா இருக்குது கைஸ். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே அடுத்த ரைடுக்கு நம்ம போகலாம் வாங்க கைஸ். அடுத்த ரைடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பு ரைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை, டீ கப்பு ரைடு இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம போவோம். இருக்கிற எல்லா ரைடையும் நம்ம கவர் பண்ண பார்ப்போம். தோ கைஸ் இந்த சைடு தான் கைஸ் என்ட்ரி. ஸோ எந்த சைடு என்ட்ரன்ஸ்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயும் நீங்கள் வந்துடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ஷார்ட்கட்டு தான். ரெண்டு பேராக விடுறாங்க. இருங்க நம்ம எதனா ஒரு கப்புக்கு போவோம். எந்த கப்புக்கு போகலாம்? நம்ம எதனா மூலையில் இருக்கிற கப்புக்காக போவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெட் கலர் சூடாக இருக்குமோ? சரியான வெயில் கைஸ். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா உக்காந்தாச்சு கைஸ். ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சுற்றுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த வீலை மட்டும் சுற்றணும்னா வேகமாக சுற்றும். நம்ம வீலை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றலை, அப்படியே நம்ம ஸ்டெப்பாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? நல்லா சுற்றுது கைஸ். ஓகே நல்லா வேகமாக சுற்றுது. நம்மளே வீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சு. ஒரு மூலையாக நம்ம வந்துட்டோம் கைஸ். டீ கப் எங்க காணோம்? அது ஒரு இது பாருங்க. நல்லா இருக்குது கைஸ் இந்த ரைடு. சரி ஓகே பாருங்க இந்த ரைடு எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்க.
நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ரைடுக்கு தான் போக போகிறோம். ஸோ இவன் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். நம்ம போயிட்டு உக்காந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் கைஸ். அங்கே பார்த்தீங்களா கைஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கட்டாக தூக்கிட்டு வராங்க இந்த ஒரு ரைடுக்கு. அவ்வளோதான், போடு போகிறாங்க, முடிஞ்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ எங்கே உட்காருவோம், கடைசிக்கு போவோம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டு நம்ம சீட்டு வேற லெவலுக்கு. இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு ஹைட்ல போகுது வேற மாதிரி. கடைசி சீட்ல இருந்து வயிறு எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது கைஸ். இங்க பாருங்க, ஏங்க அப்பா, வேற லெவலா இருக்குது கைஸ் இந்த ஒரு ரைடு. கீழே இறங்கும் போது தான் நமக்கு அந்த வயிறு ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வேற எதுவும் இல்லை கைஸ். பாருங்க. ஓகே, நம்ம அடுத்த ரைடுக்கு போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஒரு ரைடுக்கு வந்திருக்கோம். ஓகே, வேறு லெவலு ப்ரோ, நம்ம போகலாம் கைஸ். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடுக்கு வந்தாச்சு. புழு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போயிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருவோம். ஃப்ரண்ட்டில் உட்காந்தா நமக்கு ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகே கைஸ், ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் போகும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குகைக்குள்ளே அந்த ஆப்பிள் மாதிரி இருக்குது கைஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகுதுன்னு கூட சொல்லலாம். இப்போ ஆரம்பிக்க போகுது கைஸ் ரைடு. வேறு லெவலாக இருக்குது கைஸ். இருங்களேன், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ் எப்படி போகுது. இங்கே பாருங்க, வேற லெவலுப்பா. இது திடீர்னு அடுத்த ஒரு இதுக்கு வந்துச்சு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே இது தான், 2 வாட்டி தான் சுற்றுமே. ஸோ முதல் வாட்டி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டில் காமிச்சேன். இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோர். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வெளியே போவோம். இப்போ போயிட்டு கீழே இறங்கிட்டு தாங்க வேகமாக போகும். வேகமாக போகும்போது தான் நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கணும். எப்படி போகுது பாருங்கள். ஏழை இப்போ தாங்க வேகமாக போகுது. அந்த சர்க்கிள் தெரியுதுல, அங்கே தான் போகுது வேகமாக போய் பாருங்க வேகமாக. ஏங்க அப்பா, முடிஞ்சு கைஸ் ரைடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரைடாக டேஷிங் கார், அங்கே தான் நம்ம போயிருக்கோம். ஸோ போவோம். ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். ஸோ நம்ம தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இறங்கவும் கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுமா. எந்த சைடு போகலாம் இருங்க கைஸ். சீட்டுக்கிட்டலாம் இதுவாகிட்டுக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உக்காருவோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளே அந்த மாதிரி டிரைவர் நல்லா இருக்குது கைஸ். வேறு லெவலாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க கைஸ், 2 பேர் போய் இடிப்புறோம் அவங்கள. இவங்களை இடிப்புறோம். நாங்கள் தான் கைஸ் சிதிக்காமலே ஓட்டுறோம். வேறு லெவலில் கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டின்னு நிற்கிறாங்க எல்லோரும். நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இங்கே போகிறோம் கைஸ், அதில் லைட்டில் எரியுது. ஸ்கிட்டில் அடிக்கிறாங்க கைஸ் நாங்கள். வேறு லெவலு கைஸ், வேறு லெவலாக இருக்குது ரைட். போடு. இங்கே பாரு கைஸ், ஒரு முட்டெல்லாம். நீ ஓட்டுதல, நீ ஓட்டுதல. அவ்வளோதான். இது கைஸ், நம்மளை நம்ம உஷாராக ஓட்டினாலும் நம்மளை வந்து இடிக்கிறாங்க கைஸ். எங்க அப்பா, நீங்கள் அங்கே பாருங்க, முட்டின்னு மோதுறாங்க பாருங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். இதுதான் கைஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு ஸோ நம்ம அடுத்த ஒரு ரைடுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ரெயின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போவோம். வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் அந்த ரோஸ் கலர் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறணும். மேலே போவோம். நம்ம வாங்கின டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் கைஸ். ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் இருந்துச்சுல பேண்டு மாதிரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விடுறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருவோம் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது, சின்ன ஒரு இது மாதிரி தான் இருக்குது. பின்னாடி காட்டுற பாருங்களேன். பின்னாடி வந்து ஒரு 4 குட்டி அவ்வளோதான் இருக்கும் போல். ஓகே,
தெரியுதுங்களா கைஸ், அப்படியே ஒரு வட்டை ஷேப்பில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து போகுது. அது தெரியுதுங்களா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வளையுது, திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த இடத்துக்கே வந்துடுது. இங்கே பார்த்தீங்களா கைஸ் குரங்குங்க, அங்கே ஒருத்தர் தலைவன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, இவங்கள தான் பார்க்க முடியுது மேலே இருந்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடுலேருந்து அப்படியே இந்த சைடுக்கு வந்துட்டோம் கைஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு, அங்கே போட்டிங்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் கைஸ், ஒரு ஃபுல் வியூ தெரியும் நம்ம அந்த போட்டிங் பிளேஸ். பார்த்தீங்களா அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணி போயிட்டு இருக்காங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனுங்க தான். ஒரு இடம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு அவ்வளோ ஹைட்டில் சைக்கிள் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒர்க்கு போயிட்டு இருக்கு போல, என்னென்னு நமக்கு வந்தால் தான் தெரியும் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா போராக போச்சு கைஸ் இந்த ஒரு ரைடு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரைடுக்கு போகிறோம். வாட்டர் ரைடுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு வேறு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.